நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதிக்கும்படியாய் நாம் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி இரு கை கூப்பி ஆண்டவரை நாம் ஆராதிக்க ஜெபம் பண்ணுவோமாக. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் வீடுகளிலே உம்மை துதிக்கும்படியாய் இணைந்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சரீரத்திலே தூரத்திலே வாசமாய் இருந்தாலும் ஆவியிலே நாங்கள் ஒரே மனமாய் ஒரே நேரத்திலே ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின கிறிஸ்து இயேசுவையும் நாங்கள் ஆராதிக்க தூய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஐக்கியத்திலே தேவன் வந்து எங்களை பலப்படுத்தி உம்மை துதித்து மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற இடத்திலே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. வீடுகளில் இருக்கிற நீங்கள் கரம் தட்டி தேவனை பாடி மகிமைப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் திரும்ப சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உங்கள் புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவோம். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க எல்லாரும். ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் சத்தமாக கிருபை தந்தீரையா. எல்லாருமே. இந்த பலவீன நேரங்களில் இயேசுவே கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்களை நானே, எதற்கும் பயமில்லையே. எல்லாருமே சொல்லுங்க. இயேசு ராஜா எங்களை நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன்
சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் ராஜாதி ராஜா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்மை நடத்த அவர் போதுமானவர். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கோ குறை இல்லையே. இந்த உலகத்திலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியான நேரத்திலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற நமக்கு நம்முடைய ஆத்துமாவிலே குறைவில்லாமல் நம்மோடு கூட பேசி அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றி நம்மை நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். சேர்ந்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. விடுதலை பாடுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இங்கு குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இங்கு குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்ல முடியுமா எல்லாருமே? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். இயேசு நம்மை தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். பாடுவோமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெய் நான், என் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்கின்றார். சொல்லுவோமாம். என் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்கின்றார். இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும், குறையில்லையே. இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். சொல்லுவோமா? ஆத்துமாவை
தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் கட்டில் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. எல்லாருமே பாடுவோம். சிங்க என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் சொல்ல முடியுமா? என் தேவன் தம்முடைய மகிமை நிறைவாக்கி பாடுவோமா எல்லாருமே? குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இந்த குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. மெய்யாகவே தேவனை தேடுகிற நமக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எத்தனை நெருக்கமான சூழ்நிலைகளிலே நாம் பயணித்தாலும், நம்மை தனித்து விடப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்தாலும், ஒரு உண்மை என்னவென்றால் தேவன் நம்மை கைவிடுவது இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நாம் ஆயத்தமாவோமாக. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம், நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம் அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உன் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு பாடுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. விசுவாசிப்பவர்கள் சொல்லுங்க. என்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே கைவிடப்படுவதில்லை, படுவதில்லை. உம்மாலே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே சாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே சாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுவே, உம்மா
ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். ஐயா, தாண்டி நானும் சென்றிடுவேன். என்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை என்று உணர முடியும். உள்ளத்தின் ஆழத்திலே எத்தனை பாதைகளிலே நான் பயணம் செய்தால், கரடு முரடான பாதைகள், முள்களும் பள்ளங்களும் மேடுகளும் உள்ள பாதைகள், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பக்கமும் நான் கைவிடப்பட்ட நிலையிலே என் பாதை அமைந்திருந்தாலும் ஒன்றே ஒன்று என்னால் உணர முடியும். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், என்னை தாயின் கருவிலே என்னை கண்டுபிடித்து உருவாக்கி கரம் பிடித்து தூக்கி எடுத்து இம்மட்டும் வழி நடத்துகிற என் பரிசுத்தமுள்ள தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த வேதம் விபுதமாய் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். தாய் தன் பாலகனை மறப்பாரோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆழத்தனமாய் உங்களுடைய உள்ளான இருதயத்திலே உணர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் நம்மை மீட்டெடுக்க வந்தவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. மோசே மரித்த பொழுது, யோசுவா நிலை குலைந்து அவன் நம்பிக்கை அற்றவனாய் இருந்த பொழுது ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா, நான் உன்னோடும் இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த உணர்வோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் என்னை கைவிடாதவர், இம்மட்டும் என்னை கைவிடாத தேவன், என்னை ஒருபோதும் கைவிடாதவர். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. நம்முடைய ஆண்டவர் கட்டிடங்களில் அல்ல, கூடாரங்களில் அல்ல, எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் நடுவில் உலாவுகிறது. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஆண்டவர் உங்கள் நடுவே வாசம் பண்ண விரும்புகிறார். என் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களின் நடுவே, அவரை உயர்த்துகிற மனிதர்களின் நடுவே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். சொல்ல முடியுமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாருமே சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லாருமே சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் உலாவுகிறது நம்முடைய மத்தியிலே. உணர்ந்திருந்தால் இருதயத்தை கையை வைத்து ஆண்டவருக்கு சொல்லுங்க, நன்றி தெய்வமே, எங்களோடு கூட இடைபடுகிற தெய்வமே, வார்த்தையை அனுப்பி பேசுகிறவரே,
வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவரே, பிரசன்னத்தை அனுப்பி நிரப்புகிறவரே, மகிமையினாலே மூடி மறைத்துக் கொள்ளுகிறவரே, உமது கிருபையினாலே அலங்கரிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ இயேசுவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் மத்தியிலே பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் கரங்களிலே பரிசுத்த வேதத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வேதத்திலே ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். நீங்கள் வீடுகளிலே வேதத்தை எடுத்திருந்தால் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 292, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. சந்தோஷமா பக்கத்தில் இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கை கொடுக்காம கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியங்களை இங்கு விவரித்து சொல்லுகிறார். 4 பாத்திரங்கள், 2 நிலைகள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 4 விதமான பாத்திரங்கள். பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரம், வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரம், மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம், மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம். மனிதர்கள் 4 நிலைகளிலே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொன்னினாலே செய்யப்பட்ட நிலையிலே ஒரு சில பிரிவினர்கள் உண்டு. மண்ணினாலே செய்யப்பட்ட நிலையிலே ஒரு சில மனிதர்கள் உண்டு. மரத்தினாலே செய்யப்பட்ட நிலையிலே ஒரு சில மனிதர்கள் உண்டு. வெள்ளியினாலே செய்யப்பட்ட நிலையிலே ஒரு சில மனிதர்கள் உண்டு. 4 விதமான நிலைகள், 2 விதமான பிரிவுகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பாத்திரங்களும் 2 பிரிவுகளிலே அங்கு அடங்குகிறது. ஒன்று கனத்துக்குரியது, இன்னொன்று கனவீனத்துக்கு உரியது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த பிரிவில் இருக்க விரும்புகிறீர்கள்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எங்கு இருக்க விரும்புகிறோமோ அங்கு நிச்சயம் நம்மால் போய் சேர முடியும். கனத்துக்குரியவர்களாய் நீங்கள் இருக்க விரும்பினால் நிச்சயம் உங்களால் கனத்துக்குரியவர்களாய் இருக்க முடியும். அல்லது கனவீனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க விரும்பினால் நீங்கள் கனவீனம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற் போல்தான் உங்கள் வாழ்க்கை அமையும். புரிந்து கொள்ளுங்கள். கனத்துக்கு உரிய பாத்திரம், கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியிலே கனத்துக்குரியவனாய் இருக்க வேண்டும் அல்லது கனவீனம் உள்ளவனாய் அவன் இருக்க வேண்டும். இந்த 2 நிலையை தவிர வேறு நிலை கிடையாது.
பவுல் அங்கு எழுதுகிறார், பொன்னுமான பாத்திரங்கள், மரமுமான பாத்திரங்கள், வெள்ளியுமான பாத்திரங்கள், மண்ணுமான பாத்திரங்கள். ஆனா சிலது கனத்துக்கு உரியது, சிலது கனவீனத்துக்கு உரியது. எந்த பாத்திரம் கனத்துக்கு உரிய பாத்திரம்? பொன்னா, வெள்ளியா, மரமா, மண்ணா? எந்த பாத்திரம் என்று அங்கு அடையாளமிட்டு காட்டப்படவில்லை. ஆனால் எப்படிப்பட்டவன் கனத்துக்குரியவனாய் இருப்பான் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன் அல்லது தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமுள்ளமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. எவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், பவுல் தன்னுடைய இளம் ஊழியனுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். அந்த அதிகாரத்திலே நீங்கள் கவனித்தால் 16வது வசனம், சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு. இன்னைக்கு நாம விலகி இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி சூழ்நிலையில் விலகி இரு, விழித்திரு, தனித்திரு, மக்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. திடீரென்று ஏற்பட்ட ஒரு தொற்று கிருமியினாலே நாம் கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று, ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சமூக இடைவெளி விட்டு பழக நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விலகி இருக்க வேண்டிய காரியத்திலே நாம் விலகி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 18 நிலை உள்ள மனிதர்களின் சுபாவங்களை அவர் எழுதுகிறார். 18 சுபாவங்களை அவர் எழுதுகிறார். தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், தூஷிக்கிறவர், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர், நன்றி அறியது இல்லாதவர், பரிசுத்தம் இல்லாதவர், சுபாவ அன்பு இல்லாதவர், இணங்காதவர், அவதூறு செய்கிறவர், இச்சையடக்கம் இல்லாதவர், கொடுமை உள்ளவர், நல்லோரை பகைக்கிறவர், துரோகி, துணிகரம் உள்ளவர், இருமாப்பு உள்ளவர், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியர், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்கிறவர், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கவனிங்க, இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் அன்றாடம் சந்திக்கிறோம். இவர்களை விட்டு விலகி நாம் இந்த பூமியில எங்கேயும் போய் வாழ முடியாது. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மக்களை தான் நம்ம சுத்தி சுத்தி பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க. இந்த கேட்டகரியில இப்ப சொல்லப்பட்ட 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே சொல்லப்பட்ட இந்த கேட்டகரி தான் எங்க பார்த்தாலும் பெரும்பான்மையா இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னா எப்படி விலகி இருப்பது? வனாந்திரத்திலே ஓடி போய் வாழ முடியும்? மனிதர் இல்லாத இடத்திலா ஓடி போய் வாழ முடியும்? இல்லை. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னா அவர்களின் சுபாவங்களை, அவர்களின் குணங்களை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அல்லேலூயா. அவர்களுக்குரிய சுபாவங்களையும் குணங்களையும் கற்றுக்கொள்ளாமல் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நம்ம பிடித்து கொண்டு வாழ்வதுதான் கனத்துக்குரிய பாத்திரத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க நீங்கள் வனாந்திரத்துக்கு ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் நிச்சயம் இருப்பார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, குடும்பத்திலே, உறவுகளிலே, சபைகளுக்குள்ளே, நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு சந்திக்கிற மனிதர்களிலே இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் இருப்பார்கள். அந்த குணங்களை கற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய சுபாவங்களை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் விழிப்போடு இருப்பதுதான்
கனத்துக்குரியவர்களுக்கான அடையாளமாய் இருக்கிறது. வாழ்க்கையிலே நீங்கள் விலக வேண்டிய காரியங்களை நீங்கள் விலக்கி வைக்க வேண்டும். நீங்கள் விலகி இருக்க வேண்டிய காரியங்களிலே நீங்கள் விலகி இருக்காமல் நீங்கள் அருகில் இருந்தால் அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவது நிச்சயம். ஒரு இடத்திலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் ஆற்றல் அதிகமாகி மிகப்பெரிய தீயை ஏற்படுத்தும் பொழுது அதன் அருகில் எது போனாலும் அல்லது அதன் அருகில் எது இருந்தாலும் அந்த பொருளும் அந்த நெருப்புக்கு இரையாகி அழிந்து போகும். அதுபோலதான் இந்த குணங்கள் உள்ள மனிதர்களோடு கூட நாம் நெருங்கின ஐக்கியம் வைத்திருப்போமானால் இவர்கள் சுபாவங்கள் நம்மையும் அழித்துவிடும். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல குணங்களையும் கிருபைகளையும் சுபாவங்களையும் நீங்கள் இழந்து போகாமல் விழிப்போடு எச்சரிக்கையாய் இருக்க நீங்கள் போதுமான இடைவெளியை, பாதுகாப்பான இடைவெளியை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த காலத்திலே அவரை சுற்றிலும் பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேதத்தை கற்றுத் தேறினவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் நடைமுறை முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சொல்லுகிற உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற செயலை என்ன செய்ய வேண்டாம்? கற்றுக்கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலே தவறான பாதையிலே ஒருவர் செல்வதை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுங்கள். அவர்கள் மனம் திரும்பி நல்வழியில் வருவதற்காக நீங்கள் தேவனிடத்திலே அவருக்காய் ஜெபியுங்கள். ஒரு நாளும் அவர்கள் பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம், அவர்கள் பாதைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அப்படி கற்றுக்கொள்வோமானால் அவர்களைப் போல நம்மையும் அந்த பாதை இழுத்து சென்றுவிடும். கனத்துக்குரியவர்களாய் நாம் இருக்க முடியாது. நான் 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். யார் கனத்துக்குரியவர்களாய் இருக்க முடியும்? கனத்துக்குரியவன் என்கிற நிலை எப்பொழுது ஒருவனுக்கு வரும்? பிறக்கும் பொழுதே அவன் கனத்துக்குரியவனாய் பிறந்து விடுகிறானா? இல்லை. அரண்மனையில் ஒருவன் பிறந்தாலும், ராஜ்யத்தின் வாரிசாக ஒருவன் பிறந்தாலும், அவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு போதுமான வயது வரும் வரைக்கும் அவன் மற்றவர்களைப் போல் ஒருவனாக எண்ணப்படுவானே தவிர அவனுடைய கைகளில் ராஜ்யத்தின் செங்கோல் கொடுக்கப்பட மாட்டாது. மன்னனின் பிள்ளையாக பிறந்தாலும் பிறந்தவுடனே செங்கோல் கையில் கொடுக்கப்பட மாட்டாது. அவன் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டு அவனுக்கு ராஜ்யத்தை நடத்துகிற அந்த போதுமான வயது வருகிற வரைக்கும் அந்த ஊராரில் வளருகிற பிள்ளைகள் போல் ஒருவனாக தான் அவன் எண்ணப்படுவான். அப்ப நம்முடைய பிறப்பிலே நாம் கனத்துக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஒரு நாளும் இறைவன் நம்முடைய பிறப்பை வைத்து நம்மை கனத்துக்குரியவன் என்று அவர் அடையாளமிடுவது இல்லை. என இந்த பூமியில பிறக்கிற எல்லாருமே தேவனுடைய பார்வையில ஒரே பிரிவை உடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனாலே அனுகிரகம் பெற்று இந்த பூமியிலே நாம் பிறக்கிறோம். பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளின் பிறப்பை குறித்து, மனிதர்களின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தரால் வரும் சுதந்திரம் எல்லாருமே தேவன் கொடுத்த அருள் கொடை. இந்த பூமியிலே மனிதர்களுக்குள்ளே பிரிவுகள் காணப்படலாம், ஆனால் எல்லா மனிதர்களும் இறைவன் கொடுத்த மனிதர்கள். தேவன் கொடுத்த, ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்படி அனுகிரகித்த ஒவ்வொரு உயிர்களும் மனிதர்களும் தேவன் கொடுத்த அருள் கொடை. அப்போ நம்முடைய பிறப்பு நமக்கு ஒரு கனத்தை கொடுப்பது இல்லை. ஏன்னா நாம எங்க பிறந்தாலும் கனமுள்ளவர்களா இருக்கிறோமா? ஒரு அரண்மனையிலே ஒரு ராஜாவுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்றால் 12 பிள்ளைகளும் அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற முடியுமா? ஒருவன் தான் தெரிந்து கொள்ள. அப்போ யார் கனத்துக்குரியவர்களாய் இருக்க முடியும்? நான் சொல்லுகிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வேலைகளை, உங்களுக்கு ஆண்டவர் கையளிக்கும் வாய்ப்புகளை, உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் கிருபைகளை
சரியாய் பிரயோகிக்கிற, சரியாய் பயன்படுத்துகிற, சரியாய் அதை பயன்படுத்துகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் கனத்துக்குரியவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவம் உண்டு. இஸ்ரவேல் மக்களை தேவன் ஆட்சி செய்து வந்தார். இஸ்ரவேல் மக்களை தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வழிநடத்தி வந்த பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஏக்கம் வந்தது. எல்லாருக்கும் ராஜா இருக்கிறார்கள், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் சாமுவேலிடத்திலே முறையிட்டார்கள். முறையிட்ட பொழுது சாமுவேலுக்கு அது व्यसனமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த மக்களின் முறையீட்டை நிறைவேற்றும்படியாக அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார். மற்றவர்களுக்கு எப்படி ராஜ்யங்களுக்கு ராஜாக்கள் இருக்கிறார்களோ அதுபோல இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று மக்கள் விரும்பினபடினாலே மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு ராஜாவை கொடுத்தார். அந்த ராஜாவின் பெயர் சவுல். அவன் மக்களை நடத்தி கொண்டு வந்தான். அவன் மக்களுக்காக நின்று விடுதலைக்காக மற்றவர்களோடு போரிட்டு யுத்தங்களிலே வெற்றிகளை பெற்று வந்தான். ஒரு நாள் தேவன் அவனோடு கூட பேசினார். ஒரு குறிப்பிட்ட பிரிவை சந்தித்து அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். அந்த யுத்தத்திலே ஒருவரையும் நீ என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்க கூடாது, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சவுலுக்கு கட்டளை வந்தது. புரிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை அவன் செய்ய தவறிவிட்டான். அவன் செய்ய தவறின பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனோடு பேசுகிறார். நீ இதை செய்ய தவறியதன் நிமித்தம் உன் ராஜ்யத்தை நீ இழந்து போனாய். அப்போ ஒரு ராஜா மேன்மை, ஒரு ராஜா என்கிற அந்த மேன்மை அவன் தேடி பெற்றுக் கொண்டதல்ல, அவனுக்கு தேவன் தயவாய் கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், நமக்கு இருக்கிற எல்லா வசதிகளும் நாம் தேடி உருவாக்கி கொண்டவைகள் அல்ல, இறைவன் நமக்கு கொடையாய் கொடுத்தது. நல்ல குடும்பம் தேவன் கொடுத்தது, நல்ல கணவர் தேவன் கொடுத்தது, நல்ல மனைவி பிள்ளைகள் தேவன் கொடுத்தது, நல்ல திருச்சபை ஊழியர் தேவன் கொடுத்தது, நல்ல வசதிகள் தேவன் கொடுத்தது, நாம் பயன்படுத்துகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுத்தது. ஏனென்றால் நாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, எல்லாம் தேவன் நமக்கு அனுபவிக்கும்படி கொடுத்தது. தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் காலத்தில் நாம் கவனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு சொல்லும் பாதைகளிலே சரியாய் நடந்து செல்வோமானால் நாம் கனத்துக்குரியவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. சவுல் தேவன் தந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள தவறினபடினாலே வேதம் சொல்கிறது, தேவனுடைய இருதயத்தின் நினைவுகளை செய்யும் ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று. இவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கனத்தை இழந்து கனவீனமானான். ஒரு ராஜ்யத்தின் மேன்மையான பதவியிலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை சரியாய் செய்ய தவறினவன். உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. தேவன் கொடுத்த எத்தனையோ வாய்ப்புகளையும் வசதிகளையும் நீங்கள் சரியாய் பயன்படுத்த தவறி இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கண்களை மூடி இருதயத்திலே கரம் வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் கொடுத்த எத்தனையோ நல்ல ஆசீர்வாதமான வாய்ப்புகளையும் தருணங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் சரியாய் பயன்படுத்த தவறி இருந்தேன். இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறை செய்யாதபடிக்கு உடைய கிருபை எனக்கு தந்து நான் ஆண்டவரே கனத்துக்குரியவனாய் இருக்க நேர்த்தியாய் என்னுடைய வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், வாய்ப்பு, மகிமை, மேன்மை, கனம். ஆனால் அவன் கீழ்ப்படியாமை, அவனை விட்டு அந்த வாய்ப்பு தவறி போய்விட்டது. உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையான வாய்ப்புகளை, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வாய்ப்புகளை நீங்கள் தவறிவிட நீங்கள் ஒரு நாளும் ஞானமில்லாதவர்களாய் இருந்து விடாதபடிக்கு விழிப்போடு
கவனமாய் இருக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இரண்டாவது, இன்னொரு மனிதனை குறித்து நீங்கள் பார்த்தால் அவனுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பே கிடையாது. அவன் கனம் பெற்றவனே கிடையாது. மக்கள் மனதில் அவன் பழிகாரனாக, பாவியாக காணப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு என்கிற அந்த மனிதன் மக்கள் மனதிலே அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடையாது. அவனை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தால் 7வது வசனம், 19வது அதிகாரம் 7வது வசனம், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி மக்கள் மனதிலே அவனுக்கு இருந்த மதிப்பு என்ன தெரியுமா? அவன் ஒரு பாவி, கொடும்பாவி, மகா பாவி. அவனுக்கு நல்ல மதிப்பு இல்லை மக்கள் மனதில். ஆனா அவனுக்கு நல்ல பதவி இருந்தது, நல்ல பொறுப்பு இருந்தது, அரசாங்க உத்தியோகம் இருந்தது, மக்கள் மதிக்கத்தக்க அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பு இருந்தது. ஆனால் அவனுக்கோ மக்கள் மனதில் ஒரு நல்ல மதிப்பு இல்லை, கனம் இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் கனமில்லாத அவனுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு கனத்தை கொடுக்கிறார். அது எப்படி? கனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் கனத்தை இழந்து விடுகிறான். ஏனென்றால் அவன் தேவன் கொடுத்த வேலையை சரியாய் செய்ய தவறின பொழுது. இங்கு கனத்தோடு, வாய்ப்புகளோடு, வசதிகளோடு இருக்கிற ஒருவன் ஆனால் மக்கள் மனதிலே கனமில்லாதவன் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு வருகிறது. இவன் கனம் பெற்றவனாய் இவன் மாறுகிறான். நீங்க வாசித்து பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை பார்க்கிற ஒரு ஆசை அவனுக்கு வந்தது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது. அவனுக்கு மக்கள் மனதில் நல்ல கனம் இல்லை. ஆனால் கனமில்லாத அவனுக்கு ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவனை உந்து தள்ளின ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்திலே ஆண்டவர் மேல் ஆசை இருந்தது. கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம், தேவனை பார்க்க வேண்டும் என்கிற அந்த விருப்பம். உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அவர் தென்படுவார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்க இருதயம் சுத்தமா இருந்தா உங்க கண் இயேசுவை நிச்சயம் பார்க்கும். யாரும் தடுக்க முடியாது, எதுவும் மறைக்க முடியாது. இருதயம் சுத்தமா இருக்கும், அதுதான் விஷயம். சகேயுவுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியவில்லை. அங்கு வசனம் சொல்றது, அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல். அவன் குள்ளனா இருக்கிறதுனால இயேசுவை பார்க்க முடியலையா? இல்லை ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இயேசுவை பார்க்க முடியலையா? ஜனக்கூட்டமும் பிரச்சனை இல்லை, குள்ளமா இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே எங்க அப்படின்னா, இவன் இயேசுவை பார்ப்பதற்கு இவன் விரும்பினாலும் இவன் விருப்பத்திற்கு மாறாக அங்கு பல தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் இவனை இயேசுவை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கு அல்லது தேவனை புரிந்து கொள்வதற்கு இந்த பூமியில நிச்சயம் தடைகள் உண்டு. இந்த தடைகளை தாண்டி நீங்கள் பிரயாசப்படும் பொழுது நீங்கள் தேவனை பார்க்க முடியும். இன்னைக்கு பல நேரங்களில் தடைகளை தாண்டி ஆண்டவரை பார்க்க விரும்புகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் யாரெல்லாம் தடைகளை தாண்டி தேவனை பார்க்க துடிக்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கிறார்கள், மேன்மையை புரிந்து கொள்கிறார்கள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். தேவனுக்கு அவர்கள் விளக்காய் மாறி பூமியிலே வெளிச்சம் கொடுக்கிறார்கள். நீங்க யாரா இருக்க போறீங்க? அவங்க தான் கனத்துக்குரிய பாத்திரம். இவன் மக்கள் மனிதனே இவனுக்கு நன்மதிப்பு இல்லை. ஆனா இவன் இருதயத்திலே ஒரு காரியம் இருந்தது, இயேசுவை நிச்சயம் பார்த்தாக வேண்டும்.
இதற்காக பிரயாசப்படுகிறான், ஓடுகிறான். அவர் போகும் வழியை அறிந்து முன்னதாக ஓடி ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க அவன் ஆவலாய் காத்திருக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவன் அருகில் வந்த பொழுது, நீ வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். இவன் பாவி, இவன் பாவி, இவன் பாவி என்று முறுமுறுக்கிறார்கள். எப்பொழுது ஒருவன் கனமடைவான் தெரியுமா? எப்பொழுது ஒருவன் கனவீனம் அடைவான் தெரியுமா? எவன் பாவத்தில் இருக்கிறானோ அவனுக்கு கனம் கிடைக்காது. பாவம் அவனுடைய மதிப்பை அழித்துவிடும். பாவம் அவன் ஆசீர்வாதத்தை அழித்துவிடும். பாவம் அவன் ஆத்துமாவை அழித்துவிடும். பாவம் அவனை மிருகமாய் மாற்றிவிடும். இவன் செய்த பாவம், இவன் மக்கள் மனிதன் நன்மதிப்பை இழந்ததற்கு காரணம் இவன் வட்டிக்கு கொடுக்கிறவனாய் இருந்தான், அநியாயமாய் சம்பாதிக்கிறவனாய் இருந்தான். மக்களுடைய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் மறைமுகமாக திருடுகிறவனாய் இருந்தான். உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு எவைகளை அனுமதித்தாலோ கரங்களிலே அவைகளில் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் திருப்தியாயிருங்கள். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசைப்படுவது தவறு அல்ல. ஆனால் தேவன் உங்களுக்கு அனுமதித்ததை அனுபவித்து அதிலே மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்படுவதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சகேயு வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அவனை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் அவனை முறுமுறுக்கிறார்கள். ஆனால் சகேயுவோ முறுமுறுக்கிற ஜனங்களின் சத்தத்தையும் கவனிக்கவில்லை. முறுமுறுக்கிற ஜனங்களோடு அவன் வாதிடவில்லை. அவன் தன்னை அழைத்த இயேசுவை அவன் கண்கள் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அவைகளிலே உங்கள் கவனத்தை நீங்கள் வைக்காமல் கொஞ்சம் ஆண்டவர் மேலே அதிகமாக நீங்கள் உங்கள் கவனத்தை வைத்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பமாய் மாறிவிடும். சொல்லப்பட்டிருக்கிறது, சகேயு ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை பார்த்து, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அவன் தான் செய்த தவறை உணர்ந்து மனம் வருந்தி அவன் மனம் திரும்பி இறைவனிடத்தில் அதற்காய் பிராயச்சித்தம் செய்கிறான். அதோட பிள்ளைகளே, உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் பலி செலுத்துகிற பலி இந்த பூமியில் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் ஆண்டுதோறும் அல்லது ஒரு முக்கிய விசேஷ நாட்களிலே கடா வெட்டி பலி செலுத்தி குடும்பமாய் கடவுளை தேடுகிற வழக்கம் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சிந்தத்தக்க இரத்தம் இந்த பூமியில் இல்லை. எல்லா மனிதர்களுடைய இரத்தமும் மனிதர்களின் பாவங்களை போக்க முடியாது. மிருகங்களின் இரத்தம் மனிதர்களுடைய பாவங்களை போக்க முடியாது. இறைவனே மனிதனாக வந்து இந்த பூமியிலே இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விலக்கி வைத்திருக்கிறார், தூரப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை பிடித்து கொண்டால் போதும், நமக்கு ரட்சிப்பு அவர் நிச்சயம். சகேயு ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே அவன் மனம் திருந்தினதை ஆண்டவர் பார்த்தார். வேதம் சொல்லுவது, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ. இன்னைக்கு அறிக்கை செய்வதிலே எல்லாரும் ஓகே. ஒரு உணர்த்தப்படும் பொழுது, குத்தப்படும் பொழுது, மனம் வரும் பொழுது நான் தவறு பண்ணிட்டேன்னு அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அடுத்து அதை செய்யாமல் இருக்க அவர்கள் தீர்க்கமாய் முடிவு எடுப்பதில்லை. திரும்ப திரும்ப அதே தவறை செய்கிறார்கள். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவர் எனக்கு உணர்த்தும் காரியத்தை நான் உணர்ந்து இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதபடிக்கு நான் தீர்க்கமாய் ஒரு முடிவு எடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு முடிவெடுத்து நிலைத்து நில்லுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நீங்கள் கனமுள்ளவர்களாய் மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும். அவன் தீர்க்கமான முடிவு எடுத்தான். இனி நான் தவறு செய்வது இல்லை என்ற அந்த முடிவை ஆண்டவர் அறிந்த பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான்.
அதுதான் அவனுக்கு கிடைத்த ஒரு கனம். ஏன்? யூதர்கள், இயேசுவை சுற்றிலும் இருந்த மக்கள் ஆபிரகாமை தன்னுடைய தகப்பன் என்று சொல்வதில் மிகவும் பெருமிதம் கொள்வார்கள். ஆபிரகாமை தன்னுடைய தகப்பன் என்று சொல்வது அவர்களுக்கு ஒரு பெருமை. நான் இன்னாருடைய மகன் என்று சொல்லுவதே எப்படி பெருமிதம் கொள்கிறோமோ, இவர் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்று ஒரு உலக தலைவரை அல்லது ஒரு பிரபலமான விளையாட்டு வீரரை தனக்கு நெருக்கமானவர் என்று சொல்லுவதிலே எவ்வளவு சந்தோஷமோ, அதுபோல யூதர்களுக்கு ஆபிரகாமை தன்னுடைய தகப்பன் என்று சொல்லுவதில் அவர்களுக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, பெருமை, கனம். ஆண்டவர் சகேயுவை பார்த்து சுற்றிலும் இருந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்லுகிறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். இவனை நீங்கள் பாவி என்று சொன்னீர்கள், இவனை நீங்கள் முறுமுறுத்தீர்கள், இவனை நீங்கள் ஒதுக்கினீர்கள். ஆனால் உங்களில் இல்லாத ஒரு சுபாவம் இவனுக்குள்ள இருக்கிறது. என்ன தெரியுமா? தன் பாவத்தை உணர்ந்து இனி அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடிக்கு தீர்க்கமான முடிவு எடுத்து என்னிடத்திலே இவன் நெருங்கி வந்தபடினாலே இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். ஒரு பெரிய ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க எப்படிப்பட்ட நபராக இருக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டு தேவன் தந்த கனத்தை இழந்து போக போகிறீர்களா? அல்லது கனமே இல்லாத சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நெருங்கி அவரிடத்திலே மன்னிப்பு கோரி செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி உங்களை திருத்தி கொண்டு கனமுள்ளவர்களாய் தேவனாலே கனம் பெற்றவனாய் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்களா? கர்த்தர் கொடுத்த அடையாளத்தை இழந்தவன் சவுல் அடையாளம் இல்லாதவனாய் இருந்தாலும் இவனுடைய மனம் திரும்புதல் தேவனே இவனை அடையாளப்படுத்தும்படி ஒரு கனத்தை கொண்டு வந்தது. உருவாக்கப்படுகிற அந்த பாத்திரம் பொன்னினாலே செய்யப்பட்டது, வெள்ளினாலே செய்யப்பட்டது, மரத்தினாலே செய்யப்பட்டது, மண்ணினாலே செய்யப்பட்டது. இந்த 4 வகை பாத்திரங்கள் செய்யப்பட்ட அந்த பொருளினாலே இவைகளுக்கு கனம் இல்லை. செய்யப்பட்ட பொருளினாலே இவைகளுக்கு கனம் இல்லை. அந்த பாத்திரம் செயல்படும் விதத்தினாலே அந்த பாத்திரத்துக்கு கனம் வருகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 4 விதமான பாத்திரம்: பொன், வெள்ளி, மரம், மண். செய்யப்பட்ட பாத்திரத்தின் பொருளினாலே, ரா மெட்டீரியல், பொண்ணு, வெள்ளி, மண்ணு, மரம், இதனால அந்த பாத்திரத்துக்கு கனம் இல்லை. அந்த பாத்திரம் செயல்படுகிற விதத்தினாலே கனம் வருகிறது. கனத்துக்குரியவனாய் இல்லாத சவுலுக்கு ஒரு கனம் வந்த பொழுது அவன் செயல்பட்ட விதம் அவன் கனத்தை இழந்து போனது, இழக்க வைத்தது. ஆனால் கனத்துக்குரியவனாய் மக்கள் மனதில் அவனுக்கு நற்சாட்சி இல்லாவிட்டாலும் அவன் செயல்பட்ட விதம் தேவனே இவனை கனப்படுத்தும்படி இவனை மேன்மைப்படுத்தினது. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க போகிறீர்கள்? உங்கள் செயல்பாடுகள் எப்படிப்பட்ட கனத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது? மனிதர்கள் மெச்சிக்கொள்ளும் நிலையிலே நீங்கள் உங்கள் செயல்கள் இருக்கிறதா? மற்றவர்கள் மேன்மை பாராட்டு நிலையிலே உங்கள் செயல்பாடுகள் இருக்கிறதா? தேவன் உங்களை பார்த்து ஆசையை அணைத்துக் கொள்ளும்படி உங்கள் செயல்பாடுகள் இருக்கிறதா? அல்லது தேவன் மனம் வருந்தும்படி உங்கள் செயல்பாடுகள் இருக்கிறதா? நீங்கள் செயல்படும் விதமே உங்களை கனத்துக்குரியவராய், கனவீனத்துக்குரியவராய் நிலைநிறுத்துகிறது. எனவே உங்கள் செயல்பாடுகளை குறித்த ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருவாராக. தீமோத்தேயுவினிடத்திலே பவுல் அப்படிதான் சொன்னார். இவர்களுக்கு விலகி இரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டதில் நிலைத்திரு. வேதத்தை படியுங்கள், அன்றாடும் வேதத்தை தவறாமல் படியுங்கள், ஜெபத்தோடு படியுங்கள், விருப்பத்தோடு படியுங்கள், வாஞ்சையோடு படியுங்கள். படிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வேதத்தின் ரகசியங்களை கற்றுத்தாரும் என்று கேளுங்கள். கர்த்தரை உங்கள் நாவினாலே பாடி துதியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு கூட பேசும்படி நீங்கள் உங்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு தந்த குடும்பத்திலே, சமூகத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தாலும் நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு துணை போகாமல் அவர்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த உன்னதமான வாழ்க்கையை உண்மையாய் வாழுங்கள்.
தேவன் உங்களை கனத்துக்குரியவராய் அங்கீகரிப்பார். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், நீ அநேகத்துக்கு அதிபதியாய் தேவன் வைப்பார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்தவைகளிலே நீங்கள் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய அதிபதியாய், மேன்மையான அதிபதியாய், மகிமையான அதிபதியாய், இந்த பூமியிலே தேவனுடைய பிரஜையாய் வைத்து அவருடைய ராஜ்யத்தின் வேலையை உங்களை வைத்து மிகவும் நேர்த்தியாய் செய்து உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். நான் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்மை பாடி துதிக்க தேவன் கிருபை தந்தீர். உமது நாமத்தை போற்றி பாட கிருபை தந்தீர். வசனங்களை வாசிக்க உதவி செய்தீர். நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு தியானம் செய்த அந்த வசனம் ஆண்டவரே, நாங்கள் கனத்துக்குரியவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு தந்த சிறு சிறு வாய்ப்புகளிலும் வாழ்க்கையின் அனுபவங்களிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நேர்மையானதை செய்து ஆண்டவரே நீர் எங்களை அங்கீகரிக்கும்படி எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்ற எங்களுக்கு காலை நேரத்திலே உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. உமது நாமத்தின் பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நன்மையை அனுபவிக்க எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. சவுலை போல நீ தந்த மேன்மையான கனத்துக்குரிய வாய்ப்பை அலட்சியப்படுத்தி நாங்கள் இழந்து போகாமல், சகேயுவை போல ஆண்டவரே இந்த பூமியிலே அலட்சியப்படுத்தப்பட்டாலும் தேவன் அருகில் வந்து தேவனாலே கனப்படுத்தின ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. சவுளை போல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட சவுளை போல நாங்கள் இருந்து விடாமல், புதிய ஏற்பாட்டிலே காணப்பட்ட சகேயுவை போல இரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாய் தேவனுடைய ஆண்டவரே ஆபிரகாமின் குமாரனாய் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வீடுகளிலே ஜெபிக்க, வசனத்திலே வளர, குடும்பத்திலே நல்ல ஐக்கியத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல சுகத்தையும் பலனையும் தீர்க்காயுசையும் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் தருவீராக. இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகள் மாற, மக்களுடைய ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்திலே இருக்கிற மந்த நிலைமை போக்க, மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபை நானும், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நானும், பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகமும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உங்கள் அனைவரோடு கூட சதா காலமும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.